அப்ப நீங்க வாக்கு கேட்கும் போது நாங்க அப்பாவில் சிறைவாசிகளா இருக்குது, வெற்றி பெற்று வந்த பிறகு நாங்க எப்படி பயங்கரவாதி தீவிரவாதிகளா வரோம்? நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறா. 4 ராண்டு முடிஞ்சு போச்சு. இதை விட கொடுமை, 3 சிறை கைதிகள் உடல் நலிவுட்டுட்டா எங்களுக்கு வயதாயிருச்சு, எங்களுக்கு முன் விடுதலை செய்யுங்கன்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தவன் நீதிமன்றம் சொல்லுது அவர்களே உடல்நிலை காரணம் கருதி அவர்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னு. நீங்க கொண்டு போகணும் மக்கள்கிட்ட, விடுதலை செய்யுங்கன்னு சொல்லுது. அதுக்கு தமிழ்நாடு அரசு, இந்த அரசு பதில் மணி தாக்கல் செய்து உடன் பிறந்தார்களே, இவர்கள் என்ன மனநிலையில் சிறைக்கு சென்றார்களோ அதே மனநிலையில் இன்னும் இருக்கிறார்கள். 25 வருஷம் கழிச்சு சொல்லுது, இன்னும் அதே மனநிலையில் இருக்கிறார்கள். இவர்களை வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து, அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் பண்ணுது. ஆனால் வெளியில வந்து நாங்க தான் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் காவலர்கள்,